வணக்கம் சுமதி சமையல். இன்றைக்கி பாஸ்தா ஒயிட் பாஸ்தா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு 2 கப்பு பாஸ்தா போட்டுக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றுறேன். கொஞ்சம் நேரம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாஸ்தா நல்லா வெந்துருச்சுங்க. இதை தண்ணி வடிகட்டி வச்சுக்கலாம். நல்லா மலர்ந்து வெந்திருக்கு பாருங்கள். ரொம்ப வேக வேண்டாம், இப்படி ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டிருக்கோம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றினோம்னா இப்படி ஒட்டாமல் வரும், அதுக்காக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கொஞ்சம் நல்லா பச்சை தண்ணி ஊற்றி இது மாதிரி நல்லா கொஞ்சம் ஆறுற மாதிரி எடுத்து வச்சுக்குவோம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஐஸ் வாட்டர்லாம் ஊற்ற வேண்டாம், சும்மா நார்மல் தண்ணியே ஊற்றி இது மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்தா செய்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கேன். பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டேன். பட்டர் உருகும் போதே பூண்டு ஒரு 20-25 பூண்டு இருக்கும்பா. சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். பூண்டு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் போட்டுக்கலாம். வெறும் பூண்டு மட்டும்தான் இன்றைக்கி நான் போட்டு செய்கிறேன். காய்கறிலாம் எதுவும் போடலை. ஒயிட் சாஸ் பாஸ்தாப்பா, அதனால் வெறும் பூண்டு மட்டும்தான் போட்டிருக்கேன். காய்கறியெல்லாம் போட்டு இன்னொரு டைம் செய்கிறேன், அது செஞ்சு காட்டுறேன் எப்படின்ட்டு. மசாலா போட்டு ஒரு டைம் செஞ்சேன், இப்போ ஒயிட் சாஸ் போட்டு செய்கிறேன். இன்னொரு டைம் காய்கறியெல்லாம் போட்டு, இல்லைனா சிக்கன் போட்டு நிறையா வெரைட்டி இருக்குப்பா. நான் செய்கிறேன், ஒன்று ஒன்றா செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த பூண்டு நல்லா வணங்கட்டும். இந்த பூண்டு நல்லா வணங்கட்டும். நான் கொஞ்சம் நேரம் வணங்கணும். நல்லா பூண்டு இந்த பட்டர்லேயே நல்லா வெந்துருச்சு. இப்போ மைதா போட்டுக்கலாம். மைதா ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன்ப்பா. ஒரு 1/4 கிலோ பாஸ்தா வாங்கி வச்சு வேக வச்சேன்ப்பா. இப்போ இதை நல்லா வணக்கிக்கலாம். பச்சை வடை போகிற வரலையும் நல்லா வணக்கிக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன் மைதா. இந்த மைதாவை நல்லா வணக்கிக்குவோம். கொஞ்சம் சிம்லேயே வச்சு வணக்குங்க, இல்லைனா கருகின மாதிரி ஆகிடும். நான் மைதா மாவு போட்டு செஞ்சுருக்கேன்ப்பா. நீங்கள் மைதா மாவு பிடிக்கலன்னா கோதுமை மாவு போட்டுக்கலாம், இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். போட்டு 2ம் கலந்து கூட போட்டுக்கலாம். எப்படி அவங்கவுங்களுக்கு எந்த மாவு இஷ்டமோ அந்த மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா பச்சை வடை போக வணக்கிட்டு இப்போ இதில் பால் ஊற்றிக்கலாம். நல்ல பச்சை வடை போயிடுச்சுப்பா. இப்போ பால் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டம்ளர் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டுங்கப்பா. அந்த மாவு கெட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கணும். நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிண்டுங்க. இன்னொரு டம்ளர் ஊற்றுறேன். இந்த மைதா மாவெல்லாம் நல்லா கரையணும்ப்பா. இது மாதிரி நல்லா கரையணும். ஒன்றும் குட்டி குட்டியாக இல்லை பாருங்கள். இதெல்லாம் பூண்டு நல்லா மாவு கரையிற வரலையும் இதே மாதிரியே நல்லா கிண்டுங்க. கிண்டி விட்டுட்டு ஒரிகானோ பவுடர் இருக்குது, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். சில்லி அப்படியே துளி துளியாக நுணுக்கி வச்சுக்கோங்கப்பா. மிளகா இருக்குல்ல, அந்த மிளகாவை கொஞ்சம் நுணுக்கி வச்சுக்கோங்க. நான் கடையில் வாங்கி வச்சுருக்கேன், அதை நான் போட்டுக்கிறேன்.
இல்லாதவங்க அது மாதிரி நுணுக்கிக்கங்க. மிளகாய் 1-2 நுணுக்கி இது மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம் உப்பு. நம்ம முன்னாடியே உப்பு வேறு போட்டு வேக வச்சுட்டோம். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் கடையில் வாங்கி போட்டிருக்கேன்ப்பா. நீங்கள் வந்து ஒரு மிளகாவை எடுத்து ஒரு 2-3 மிளகாய் எடுத்து அப்படியே பொடி பண்ணிக்கோங்க. பொடியாக பண்ணி போட்டுக்கோங்க. அது இந்த ஓரிகானோங்கிறது வந்து நம்ம ஓமவல்லி இலை இருக்குல்ல, கற்பூரவள்ளி இலைன்னு சொல்லுவோம். அதை நல்லா காய வச்சு நுணுக்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. அது மாதிரி நம்ம நுணுக்கி போட்டுக்கலாம். கடையில் வாங்க முடியல போகலை அப்படின்னா அது மாதிரி நுணுக்கி போட்டு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். பாஸ்தா கொட்டிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் பால் நான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது மாதிரி போட்டுக்கோங்க. நான் உப்பு போட்டது பத்தலைப்பா, அதனால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பாஸ்தா ரெடி ஆகிடுச்சுப்பா. இப்போ லாஸ்ட்டாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டு ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்க வேண்டாம். லாஸ்ட்டாக மிளகுத்தூள் போட்டு இறக்கிக்கலாம்ப்பா. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு.